தொடர்ந்து திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி நம்மோடு இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக முடிவு செய்திருக்கிறது. உங்கள் பார்வையில்? அவர்களுக்கு தேர்தல் பயம், தோல்வி பயம் வந்ததுனால முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் சொல்லுகிற சாக்கள் தான் தான் நம்பான். அதுபோல இவர்கள் ஆட்சியிலே செய்த நாங்கள் செய்வோம் கருதி கொண்டு இப்படி எல்லாம் கற்பனையில் பேசுகிறார்கள். தொடர்ந்து 2019 எல்லா தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே எல்லா தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே இதன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, அண்மையில் நடந்து முடிந்த 2024 தேர்தலில் 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறோம். 222 சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் பயத்தின் காரணமாக இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் மக்களை ஏமாற்றி அந்த பணம் கொடுத்து இது போன்ற செயல்கள்ல திமுக ஈடுபடும். அதனால அவர்கள் அதான் அவர்கள் செய்வதை நினைத்துக் கொண்டு எங்கள் மீது குறை சொல்லுகிறார்கள். அதுதான் சார், இவர்கள் எல்லா தேர்தலையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால தொண்டி சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி, இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுகவினுடைய இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பார்க்கறீங்க? முதன்மையான காரணம் உறுதியாக தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற பயத்தின் காரணமாகத்தான் அவங்க போட்டியிடுதல் சொல்லி அறிவிச்சுட்டாங்க. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி மிக வலிமையான கூட்டணி. இந்த வலிமையான கூட்டணி தான் அவங்க தனித்திரண்டு போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. தோல்வி உறுதியும் தெரியும் நிலையில போட்டியிடாமலே இருப்பது நல்லது என்ற முடிவுக்காக வந்திருக்கலாம். ஆனா ஒரு பிரதானமான எதிர்கட்சி இத்தகைய முடிவுகளை எடுப்பது என்பது நல்லதில்லை, ஜனநாயகத்தில் நல்லதில்லை என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இல்ல, ஆளுங்கட்சி தொடர்ந்து இடைத்தேர்தல்களை வெற்றி பெறதுங்கிறது வழக்கமா இருக்கு. அதுதான் இங்க ஈரோட்லயும் நடக்க போகுதுங்கும் போது வீண் செலவு வேண்டாம். அதே மாதிரி திமுக பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கு பெறும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதிமுக வைக்கிறது. தேர்தலை நடத்த வேணாம யார் ஆளுங்கட்சி அவங்களே அப்படியே அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் பதவி ஆக்கிடலாம்னு சொல்லிடலாமே. அவங்க சொல்ற வாதம் தான் வாதம் என்பது அடிப்படையற்றது. அவங்க சொல்ற வாதப்படினா தேர்தலே நடத்தாமல் யாரு இவர்களை வெற்றி பெற்றிருக்காங்களோ அதே கட்சியை சேர்ந்த ஒரு பிரதிநிதியை எம்எல்ஏன்னு அறிவிச்சு போயிருந்தாங்க. உங்க ஆட்சி காலத்திலையும் எதிர்ப்பு நடந்துட்டு இல்ல. தோல்வி பயம் என்பதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது அவங்க தனித்து இருக்காங்கப்பா. தனித்து போட்டியிட்டால் உறுதியாக பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைந்து விடுவோம் என்பதனாலதான் அவங்க போட்டியிலிருந்து போட்டியிடுவதில்லை என்று அறிவிச்சுட்டாங்க. நன்றி திரு பே. சண்முகம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கிறது. ஆளுங்கட்சி வழக்கமாக அதில் வெற்றி பெறக்கூடும் என்ற காரணத்திற்காகவும் மக்களை ஏமாற்றி திமுக வெற்றி பெறும் என்ற அடிப்படையிலும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக தெரிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டியை தொடர்ந்து தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அதிமுக புறக்கணித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்டோம். நன்றி சுபாஷ்.